ஹலோ கைஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பல அமானுஷமான கதைகளை நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அமானுஷமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பழைய பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு மார்ச்சரி இருக்குது. மார்ச்சரி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ரவி அந்த மார்ச்சரியில் நைட் வாட்ச்மேன். மார்ச்சரி கேட் முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தான். நைட்டு 1 மணி ஆயிருந்துச்சு. மார்ச்சரி ஏரியா எப்போவுமே கோல்டாக இருக்கும். காற்று இல்லைனாலும் சில்லுன்னு ஃபீல் இருக்கும். அந்த நைட்டு மார்ச்சரிக்குள்ளே 4 டெட் பாடி இருந்துச்சு. அதில் ஒரு டெட் பாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒரு பையனோட டெட் பாடி. ரவிக்கு அதை பற்றி தெரியும். அந்த ஆக்சிடெண்ட்டான பையனை பற்றி யோசிச்சுட்டே இருந்தான். ரவி கொஞ்ச நேரத்தில் கண் அசந்து தூங்கினான். அப்போ ஏதோ லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரவி பயந்து எந்திரிச்சு மார்ச்சரி டோர்கிட்ட பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. மார்ச்சரி டோர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வெண்ட்டுக்குள்ளே எட்டி பார்த்தான். கிளாஸ் வெண்ட்டுக்குள்ளே மார்ச்சரி பார்க்க ரொம்ப பயமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன லைட் வெளிச்சத்து கீழே டெட் பாடிஸ் வைக்கிற ட்ரேஸ் இருந்துச்சு. அங்கே யாருமே இல்லை. அப்போது எலி ஏதாவது சத்தம் பண்ணியிருக்கோன்னு நினச்சிட்டு ரவி சேரில் போய் உக்காந்தான். திரும்பவும் லாக் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. அண்ட் இந்த வாட்டி லாக் ஓப்பன் பண்ணுற சத்தம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ரவி ரொம்ப பயந்துட்டான். என்னதான் நடக்குதுன்னு கவனித்து கேட்டான். அப்போ சடனாக ட்ரே மூவ் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்டுது. ரவிக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா வந்துச்சு மார்ச்சரி டோர்கிட்ட போய் யார் அதுன்னு கேட்டான். அப்போ சடனாக ஒரு கத்துற குரல் கேட்டது. ரவி பயந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். மறுநாள் காலையில் டே ஷிஃப்ட் பண்ணுற ராஜேஷ் வந்து ரவி மயங்கி விழுந்ததை பார்த்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனான். அப்போ ரவி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ரவியும் ராஜேஷும் செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணாங்க. அங்கே ரவி மயங்கி விழுந்த இடத்துல ஒரு ஷேடோ மார்ச்சரி டோர் வெளியில் நடந்து போகிறத பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அன்னைக்கிலேருந்து ரவி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு போகிறது நிறுத்திட்டான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.